பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் துன்பம் வர காலத்திலையும் மிக இக்கட்டான காலத்திலையும் தான் கொண்ட கொள்கைக்காக எப்படி அதே மன உறுதியோடையும் அதே டிட்டர்மினேஷனையோடையும் எதிர்த்து நின்று போராடுறான் அப்படிங்கிறது தான் அந்த மனிதனை சாதாரண மனிதர்கள் கிட்டேருந்து மிக உயர்ந்தவனாக காட்டும். யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் யாருக்கு அப்படின்னா, அங்கே அந்த டாக்டர், அந்த மாணவி அவங்க கொலை செய்யப்பட்டது. அவங்களுடைய அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு தான் இந்த போராட்டம் நடந்தது. இதை மாணவர்கள் நடத்தினாங்க. இதில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் ஒரு முதியவர், காவி உடை அணிந்த முதியவர், இவருக்கு வயது 60லேருந்து 70 இருக்கும். அன்னைக்கு போராட்டத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொல்கத்தா அரசாங்கம் வாட்டர் கெனான்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பலவிதமான வன்முறைகளை அந்த போராட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், அவங்கள நம்ம போராட்டக்காரர்கள் அப்படின்னே சொல்லக்கூடாது, நியாயம் கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க மேலே இவங்க இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதில் அந்த வாட்டர் கேனான், அந்த கன் தண்ணியை மிக வேகமாக பீச்சி அடிக்குது. அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுலேயும் இந்த பெரியவர் தான் கொண்ட கொள்கைக்காக, அந்த மாணவிக்காக நீதி கேட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த காரணத்திற்காக கையில் தேசிய கொடி கொஞ்சம் கூட அசையாமல் அப்படி நின்று போராடி இருக்காரு. இது பல இடங்களில், ட்விட்டர், சோஷியல் மீடியாவில் பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இந்த பெரியவர் யார், இவருக்கு எப்படி இப்படி ஒரு மன உறுதி அப்படின்னு சொல்லி நான் இவரை பற்றி தேடி படிக்கும்போது, நான் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐடி, இவர் இந்திய ஏர்ஃபோர்ஸில் பணிபுரிஞ்சவர், டாக்டர் எம்ஜே அகஸ்டின் வினோத் அப்படின்னு ஒருத்தர். இவரோட ஹேண்டிலும் அந்த ட்விட்டர் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இவர் இப்போ அன்றைக்கி அந்த கொடியை பிடிச்சிட்டு அந்த பெரியவரை பற்றி ஒரு டீட்டெயில்டான போஸ்ட் எழுதியிருக்காரு. அந்த போஸ்ட் என்ன, இந்த பெரியவர் யார், இவருக்கு ஏன் இப்படி ஒரு மன உறுதி, இது எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பெரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பேர் பல்ராம் போஸ். இவர் என்ன பெரிய செலிபிரிட்டியா, பெரிய இன்ஃப்ளூயன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை. அன்னைக்கு அந்த பெண்ணுக்காக நியாயம் கேட்டு போராட வந்த பல பேரில் இவரும் ஒருத்தர் தான். ஆனால் இவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இவருடைய தாத்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் கமல் போஸ். அவர் ஒரு காலத்தில் கல்கத்தாவுக்கு மேயராக இருந்திருக்காரு. அந்த கமல் போஸ் அவர்களுடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூபேந்திர போஸ். இவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு ஒரு காலத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலேருந்து தான் இவர் வந்திருக்காரு. ஸோ 2 தலைமுறை அரசியலில் இருந்த குடும்பம் அப்படின்னா இவர் ரொம்ப ஈஸியாக அரசியலை இவருடைய பாதையாக சூஸ் பண்ணியிருக்க முடியும். இன்றைக்கி இவர் ஒரு எம்எல்ஏவாவோ, எம்பியாவோ, ஒரு கவுன்சிலராகவோ, இல்லை ஒரு சாதாரண கட்சி பதவியில் கூட இவர் இருந்திருந்திருக்க முடியும். அந்த மாதிரியான வாழ்க்கையை இவர் சூஸ் பண்ணலை. இவர் ஸ்பிரிச்சுவல் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக வழி தான் தனக்கு தேவை அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இவர் சன்னியாசமும் வாங்கிட்டார். இவர் குடும்பஸ்தராக இல்லை, சன்னியாசி ஆகிட்டார். அப்போது இவர் ஏன் போராட்டத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மகனோ மகளோ இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வயதில் தான் இருந்திருப்பாங்க. இந்த கொலை செய்யப்பட்ட அந்த டாக்டர், அவங்களுடைய வயது 32, 33 அந்த வயது உடையவங்களாக தான் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் குழந்தைகளையும், அனைத்து அந்த வயதில் இருக்கக்கூடிய பசங்களையும் மகனாக பார்க்குறதும், அனைத்து பெண் குழந்தைகளையும் மகளாக பார்க்குறதும், ஆனால் அந்த ஒரு பார்வையில் தான் தன்னுடைய மகளுக்கு இது நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் அவர் அன்றைக்கி போராட்டத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் மீறி எல்லார் மேலேயும் அன்றைக்கி கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பல மாணவர்களுக்கு அடிப்பட்டதுனால ரத்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, மண்டை உடைப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் பல சேனல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ தண்ணியை பீச்சி அடிக்கும் போதும் அந்த வயசில் அவரால் அது எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடிஞ்சுது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த ஃபோர்ஸை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி அவரால் நிற்க முடிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் அவர் கையில் இருந்த அந்த தேசிய கொடி கொஞ்சம் கூட கீழே இறங்காமல் அதே இடத்துல அப்படியே பிடிச்சி அவர் அசைச்சிட்டு நின்றுட்டு இருந்தார். நம்ம ஒரு காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், வெள்ளையர்கள் இந்தியர்கள், நம்ம பாரதத்தை சேர்ந்தவங்க, நமக்கு விடுதலை வேணும்னு போராடும் போது நம்ம இந்தியர்கள் மேலே லத்தி சார்ஜெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனால் கொடிக்காத்த குமரன் மாதிரி எத்தனையோ பேர் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டும் கையில் இருக்கிற கொடியை விட்டுறக்கூடாது, அந்த இடத்த விட்டு நகர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு டிட்டர்மினேஷனோட, அப்படி ஒரு மன உறுதியோடு நின்னாங்க அப்படின்னு பல இடங்களில் நம்ம அதை படிக்க தான் படிச்சிருக்கோம். ஆனால் அதை நேரில் பார்த்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அங்கே இருந்தது. ஒரு பெண், இந்த பெண்ணினுடைய மரணம் ஆர் இந்த பெண் கொலை செய்யப்பட்டது, அவங்க இழந்தது அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். ஆனால் கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்தது அப்படின்னா எல்லா இடத்துலேருந்தும் எல்லா தரப்பை சேர்ந்தவங்களும் இதுக்கு எதிராக போராட்டத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நாட்டில் நம்ம திரும்பவும் நிரூபிச்சிருக்கோம்.
இவர் வந்து சன்னியாசம் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால இவர் வேலைக்கு போலியா படிக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு எம்டெக் கிராஜுவேட்டு. இவர் வந்து பல காலங்கள் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சராக இருந்திருக்காரு. மேத்தமேட்டிக்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கு. ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன். அப்புறம் ஒரு ரொம்ப வசதியான இடத்துலேருந்து வந்தவர், ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர். அது எல்லாமே வேண்டாம், தனக்கு இந்த ஆன்மீக பாதை தான் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தன்னுடைய சுய விருப்பத்தில் இவர் சன்னியாசியாக போயிருக்காரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நாடு முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம், நாட்டு நலன் முக்கியம், நாட்டுக்கான பாதுகாப்பு முக்கியம். இந்த உணர்வு மட்டும் இருந்ததுனால தான் அவர் வந்து அன்னைக்கு போராட்ட களத்துக்கு வந்திருக்காரு. நாம சன்னியாசி, நமக்கு இதெல்லாம் எதுக்கு, எங்கேயோ யாரோ போராடுறாங்க அப்படின்னு போகாம, எந்த பெண்ணா இருந்தா என்ன, இந்த பாரத தேசத்துல பிறந்த எந்த பெண்ணா இருந்தாலும் அதுக்காக நாம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல வந்து அவர் கொடி பிடிச்சிட்டு வந்து நின்று இருக்காரு. அவருடைய அந்த பிக்சர்ஸ், அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வைரல் ஆயிருக்கு. ஒரு அநீதியை எதிர்த்து தெருவில் இறங்கி போராட நம்மள எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு நிச்சயமா தெரியல. ஆனால் இந்த பெரியவரோட இந்த செயல் பல பேருக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு மன உறுதியும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல நிச்சயமா மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த பெரியவருடைய இந்த செயலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.